2026 சித்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? பொதுவா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா செவ்வாய் திசையில பிறக்கிறீங்க. சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் இவங்கெல்லாம் செவ்வாய் திசையில தான் பிறப்பீங்க. அப்போ தசாநாதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாயும், ராசிநாதன் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனும் வரலாம், புதனும் வரலாம். சித்திரை நட்சத்திரம் துளாராசியிலேயும் வரும், கன்னிராசியிலேயும் வரும். இப்போ துளாராசியில் வந்தால் சுக்கிரன் அதிதேவதை, கன்னிராசியில் வந்தால் புதன் அதிதேவதை. அப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 பேரும் இந்த ஆண்டு எங்க சஞ்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். 3 பேரும் ஒரே கட்டத்தில் தான் இருக்காங்க. 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார்கள். நன்மை அதிகரிக்குது. புத ஆதித்ய யோகம், மார்த்தாண்ட மங்கள யோகம் இதெல்லாம் ஏற்படுது. பூமி, மனை, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. பல நாட்களாக கனவுகளோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு பெருங்கனவு. ஏன்னா யாருமே பிறக்கும் பொழுது சில பேர் சொந்த வீட்டில் பிறப்பாங்க, அப்பா கட்டின வீடாக இருக்கும். கூட பிறந்தவர்கள் 5-6 பேர் இருந்தால் அதை யார் எடுத்துக்கிறதுங்கிற பாகப்பிரிவினையில் பிரிஞ்சு போய் பணமாக வித்துட்டு எடுத்துக்கிறோம். அப்போ அவனுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு அது அமையாது. அந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த நேரம். சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு. நிலம் வாங்கி வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், பூமி வாங்கலாம். கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் என்ற அமைப்புகள். அது போக விவசாய நிலங்கள் வாங்கி விவசாயம் பார்ப்பது. பூர்வீகத்திலிருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்மை ஏற்படும். விவசாயத்துறை செழிக்கும். அது போக கால்நடை பராமரிப்புத்துறை, கால்நடை வளர்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமானங்கள் அதிகரிக்கும். வெட்டினரி டிபார்ட்மெண்ட், அந்த கல்வி கற்கக்கூடியவர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் சிறப்பு. அரசு வேலை, அரசியலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அழகு நிலையங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானங்கள், முடித்திருத்தங்கள் வைத்து நடத்துறவர்களுக்கு நன்மை. பியூட்டி பார்லர் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க, ஹெர்பல், மூலிகை, அழகு நிலையங்கள், அழகு சார்ந்த பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், ஃபேன்சி பொருட்கள், ஸ்டோன்ஸு இந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. அதே மாதிரி ராகு இருக்கிறதுனால வணிக வரித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இன்கம் டேக்ஸ், சேல் டேக்ஸ், வருமான வரி, லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். இப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாலும் கன்னிராசியாக இருந்தால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை, வெள்ளை. அனுகூலமான திசை வடகிழக்கு, கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை வணங்கி, தாயாரை வணங்கி இந்த ஆண்டை இனிமையான ஆண்டாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதிக்கிறேன். நாம் இதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இப்படிலாம் தான் இந்த புத்தாண்டு பலன்களை கொடுக்கும். இவங்களுக்கு சரியில்லை, இவங்க இந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும். அவரவர்கள் அந்த சொந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பலவிதமான நுண்ணறிவோடு உள்ள நுணுக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். அதுவும் போக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதில் மாற்றங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சொந்த ஜாதகம். அதனால் நமது நேயர்கள் இந்த பதிவையும் பார்த்து சொந்த ஜாதகத்திலையும் ஏதாவது கஷ்டங்கள், ஒரு சந்தேகங்கள் இருப்பின் இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை விரிவாக தெளிவாக பார்த்து பயன்பெற்று இந்த 2026 சந்தோஷமாக கொண்டாட பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.